ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் ஆஃபியா அலீம் யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன். சொரக்காய் கடையில் செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சொரக்காய் எடுத்து நல்லா தோலை சீவிடுங்க. ஃபுல்லாக தோலை சீவிட்டு இப்போ நம்ம கழுவிக்கலாம். நல்லா கழுவியாச்சு. இப்போ பாருங்கள், இதை ரெண்டாக கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பொடி பொடியாக இப்போ கட் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாம். சொரக்காய், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, தக்காளி 3 தக்காளி போதுமான அளவு, கடுகு, உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த தக்காளியை நம்ம கொஞ்சம் 4 கட் பண்ணி மிளகாத்தூள் எவ்வளோ போடுறோமோ அது மிளகாத்தூள் இதுலேயே தக்காளி கூடயே போட்டு அடித்தோம்னா கொஞ்சம் ரெட்டிஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி குக்கரை வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சு, எண்ணெய் காய்ஞ்சது கடுகு போட்டுருங்க. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை நல்லா கிண்டி விட்டுருங்க. கருவேப்பிலெல்லாம் நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டதும் வெங்காயம் நல்லா வதக்கட்டும். நல்லா வெங்காயம் வதக்கிறதுக்காக என்ன பண்ணால் இதிலே கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். எந்த சமையல் எந்த டிஷ் செய்கிறதா இருந்தாலும் கல்லுப்பு வெங்காயம் கூடயே போட்டால் நல்லது. இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிருச்சு. இப்போ அது கூடவே அந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றி அது ஊற்றிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் அது கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. வேணும்னா நீங்கள் கறி மசால், மல்லித்தூள் கொஞ்சம் கொஞ்சம் போடலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை அந்த அலசனை தண்ணி ஊற்றி வச்சு இப்போ சொரக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ கொத்தமல்லி தழை அது மேலே தூவி அப்படியே குக்கரில் ஒரு 3 விசில் அல்லது 4 விசில் வர மாதிரி வச்சுருங்க. இப்போ எல்லாம் கலக்கியாச்சு. இப்போ மூடி போட்டாச்சு. இப்போ விசில் போட்டு ஒரு 4 விசில் வரட்டும். இப்போ 4 விசில் வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம விசில் நான் ஆற வச்சுட்டேன். இப்போ திறந்து பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணால் கொஞ்சம் அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. பாருங்கள், நல்லா குலைவாக தான் தெரியுது. இருந்தாலுமே கொஞ்சம் நீங்கள் அந்த உருளைக்கிழங்கெலாம் மசிப்போம் இல்லையா, மத்து மாதிரி சின்னது, அதை வச்சு அப்படியே அழுத்தி அழுத்தி கொடுங்க. அப்படி நல்லா மசிஞ்சு வந்துடும். உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கடைஞ்ச மாதிரி வந்துடும். நல்லா மசிச்சு கொடுத்துட்டு அதை நல்லா கலக்கி விடுங்க. கொஞ்சம் அப்படியே கொதிக்கட்டும். நல்லா ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் நார்மலாக இருக்குது, அதனால் நான் தண்ணி எதுவும் சேர்த்தலை. இதில் கொஞ்சம் வேர்க்கடலை தூள் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா அருமையாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.